Hello friends, welcome to vangarusikalam channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து டாமினோஸோட ஸ்பெஷல் வந்து ஜிங்கி பார்சல். அதை விட சூப்பரா பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஜிங்கி பார்சலுக்கு வந்து தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்த்துக்கலாம். மைதா மாவு வந்து 1/2 கப் எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ வந்து எடுத்துக்கோங்க. அது மாதிரி ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்றதுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. இப்போ சாசேஜ் பண்றதுக்கு வந்து என்னன்னு பார்க்கலாம். சீஸ் எடுத்துர்க்கேன். சீஸ் 1 கப் எடுத்துர்க்கேன். அதை கட் பண்ணி எடுத்துட்ருக்கேன். பன்னீர் வந்து 1 கப் எடுத்துர்க்கேன். கேப்சிகம் வந்து 1 கப் எடுத்துர்க்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துர்க்கேன். மிளகாய் தூள் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துர்க்கேன். அதே 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் எடுத்துர்க்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்துர்க்கேன். 2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் எடுத்துர்க்கேன். ஆனியன் வந்து 1 கப் எடுத்துர்க்கேன். ஸ்வீட் கார்ன் வந்து 1 கப் எடுத்துர்க்கேன். ஸ்பைசி டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துர்க்கேன். கொஞ்சம் ஆயில் எடுத்துர்க்கேன். வந்து நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு வார்ம் வாட்டர், ரொம்ப சூடான தண்ணியும் இல்லாமல் கை தொட்டால் பொறுக்கிற அளவுக்கு இருக்கிற தண்ணி வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிட்டோம். இப்போது மிக்ஸ் ஆகிடுச்சு. இதோட வந்து நம்ம அந்த 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆக 15 மினிட்ஸ் ஆகும். நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஈஸ்ட் வந்து ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ மைதாவில் வந்து நம்ம ஈஸ்ட்டை சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். வந்து இப்போ சூப்பராக பிசைஞ்சிட்டோம். இதில் வந்து லைட்டாக ஆயில் சேர்த்து நம்ம வந்து அப்படியே ஒரு 1 ஹவருக்கு விட்டுறலாம். 1 ஹவருக்கு விட்டுறலாம். மூடி போட்டு 1 ஹவர் கழிச்சு பார்க்கலாம். மாவு டபுள் ஆனது 1 ஹவருக்கு விட்டுறலாம். மாவு டபுள் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். முடியாச்சு. அடுத்தது வந்து நம்ம உள்ளே வைக்கிற சாசேஜ் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேனை ஹீட் பண்ணி கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்தாச்சு. இப்போ வந்து ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். வதங்கிடுச்சு. இதில் வந்து இப்போ கேப்சிகமும் ஸ்வீட் கார்னும் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன்.
ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த வந்து சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் அண்ட் சில்லி கிச்சப் சேர்த்துக்கிறோம். இப்போ ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து பன்னீர் ஸ்லைஸ் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். கிளறி விட்டுக்கோங்க. மூடியாச்சு. இப்போ இது மூடியாச்சு. ஒரு 10 நிமிஷம் வந்து இது நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் மாவு வந்து எப்படி டபுள் ஆகிருக்குன்னு. இதை ஒரு புஃப்னு குத்துனா உள்ளே போயிடுச்சுங்களா. மாவு வந்து இப்போ டபுள் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் உள்ளே வைக்க ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது வாங்க ஜிங்கி பார்சல் செய்வோம். இந்த மாதிரி ஒரு ரஃப் ஏரியாவில் போட்டு மறுபடியும் வந்து ஒரு பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து உருட்டியாச்சு. இதை வந்து இப்போ வந்து 4ஆக கட் பண்ண போகிறோம். இதை 2ஆக பிரிச்சாச்சு. இப்போ இதை வந்து 2ஆக கட் பண்ண போகிறோம். இப்போது ரோல் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மாவு தூவிக்கலாம். மாவு தூவியாச்சு. இப்போ இதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ரவுண்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து இது பண்ண வேண்டாம். இது வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் இது பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம வந்து நடுவில் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக சீஸ் வச்சுக்கலாம். சீஸ் வச்சாச்சு. ஸ்டஃபிங் வச்சாச்சு. அடுத்தது மேலே கொஞ்சம் சீஸ் வச்சுக்கலாம். இதில் வந்து நான் மைதா மாவு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு அப்போ தான் வந்து பேக் பண்ணும்போது எடுத்துகிட்டு வராமல் இருக்கும். இந்த மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ண வேண்டாம். அவ்வளோதான். சூப்பரான ஜிங்கி பார்சல் ரெடி. இதை மாதிரி எல்லாத்தையும் பண்ணலாம். ஸோ நம்ம சூப்பரான 4 ஜிங்கி பார்சல் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து 30 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விடலாம். மேலே வந்து கொஞ்சம் பால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம 30 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விடலாம். ஸோ இப்போ வந்து இந்த எங்கள் குட்டிஸ்லாம் பின்னாடி விளையாடுது. ஸோ இப்போ வந்து 30 செகண்ட்ஸ் ஆகிடுச்சி நம்ம ஜிங்கி பார்சலை. இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அவனை வந்து கன்வெக்ஷன் மோடில் வச்சு 190 டிகிரி செல்சியஸ் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன் 30 செகண்ட்ஸு. 30 செகண்ட்ஸ் ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து ஜிங்கி பார்சலை வந்து உள்ளே வச்சு பேக் பண்ணலாம். இப்போ வந்து அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஜிங்கி பார்சலை நம்ம தூக்கி உள்ளே வைக்க போகிறோம். உள்ளே வச்சிடலாம். நல்லா ஹீட்டாக இருக்கு அவனை. இப்போ மூடிடலாம். மூடிட்டு நான் மைக்ரோவேவ் ப்ளஸ் கன்வெக்ஷன் மோடில் ஸ்டாப் பண்ணிட்டு மைக்ரோவேவ் கன்வெக்ஷன் மோடில் வந்து 10 மினிட்ஸ் வந்து நான் பேக் பண்ண போகிறேன்.
இப்போ வந்து நான் வந்து 10 மினிட்ஸ் வந்து செட் பண்ண போகிறேன். 10 மினிட்ஸ் செட் பண்ணிட்டேன். இப்போ 10 மினிட்ஸ் நான் செக் பண்ணிவிட்டு அப்புறம் 5 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ 10 மினிட்ஸ் வந்து அந்த ஜிங்கி பார்சலை வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ முடிஞ்சிச்சு. வெளில எடுக்கலாம். சூடாக இருக்குது. அந்த வரேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வெளியில் எடுக்க போகிறோம். இப்போ நான் வந்து சூப்பரான செம்மையான டேஸ்டான ஜிங்கி பார்சல் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நாங்கள் வந்து கட் பண்ணி காட்டுறேன். வந்து இப்போ வந்து கட் பண்ண போகிறோம். கட் பண்ணலாம். ஓரத்துலேருந்து கட் பண்ணும்போது பாருங்கள். வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. பன்னீர், கேப்சிகம் சொல்லும் போதே வாய் போகிறது. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஓ சாரி, கேமராலே காட்டல. ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணலாம். கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஜிங்கி பார்சலை சாப்பிட போகிறோம். சாஸில் தொட்டு சூப்பர். செம்மையாக. இதில் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக வரும். நான் சாப்பிட போகிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் ஆயிடுச்சு. நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பாய்.